Jai Gurudev. Jai Gurudev. Saukhyama irukeenga? Everybody is fine. Thumbs up. Good. Jora irukeenga. Pala irukeenga. You are radiant. With that energy, you are brimming with energy. That is self-evident. Self-evident. குருஜியோட வாய்ஸ் கேட்கறச்சே நமக்கு என்னமோ பண்ணும். ஏய் நம்ம தனியா இல்லடா, கூட குருஜி இருக்க, பாத்துப்பா. ஒரு தைரியம் தான். காட்டு வழியை தனியா போறச்சு கூட ஒரு பேச்சு துணைக்கு இருந்தா தைரியம் இருப்பது போல குருஜி இருக்கார், பாத்துப்பேன். அந்த தைரியம் எப்பவுமே வேணும். Have that conviction. Have that conviction. Always. Always. Because it is a cover promise of all the Sadgurus. Right from Shirdi Baba, Satya Sai Baba, and all the masters. Our Guruji, our beloved Guruji. You are not alone. You are not alone. Wake up. I am there with you, my dear. That's 100% promise. Provided we get connected to them. The way we get connected to our Sadgurus is by sadhana, satsang, and self. இது மூணு தான். இது மூணுமே விடவே கூடாது. சரி, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கதையை பார்ப்போம். ஒரு ஜென் மாஸ்டர் மேல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளவு அத்தியந்த பிரீத்தி. அந்த ஜென் மாஸ்டரையே பார்த்துட்டு இருப்பார். அவர் கூடவே இருப்பார். அவர் எங்க போனாலும் கூடவே. அவருக்கு புரியல, ஏனடா போட போய் வேலையை பாரு. இல்ல மாஸ்டர், உங்களை பார்த்துட்டு சந்தோஷம். சரி, அந்த வேலை தன்னுடைய நித்திய கர்மாவை பண்றச்சு அப்படி ஆசிரமத்துல போயிடுச்சு. பல பேர் குருஜியை பத்தி புரளி பேசுறாங்க. அவர் அப்படி இப்படி நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு எண்டிக்கார நம்ம விட்டுட்டு போயிடுவாரு அப்படி சில பேர் பேசுவாங்க. அவர் சும்மாப்பா எல்லாமே ஷோ காட்டுறாருப்பா, அவருக்கு தான் தெரியாதாப்பான்னு சில பேர் பேசுறாங்க. அண்ட் அவன் ஒட்டின்னு திரியிறப்பாரு ஒருத்தன், அவன் ஜால்ரா அவன் குருஜிக்கு. இந்த மாதிரி சொல்லி எனக்கு மனசு ரொம்ப வேதனையாது, வருத்தமா. என்னடா இது நம்ம குருஜி பத்தி பேசுறாங்க. ஒரு 2-3 நாள் அதை இக்னோர் பண்றான். ஆனா 3 நாள் பொறுக்க முடியல அவனால. நேரா ஜென் மாஸ்டர் கிட்ட வந்தார். மாஸ்டர் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுடா, என்ன சொல்ற? இந்த மாதிரி ரொம்ப பொருளி பேசுறாங்க, என்னால் பொறுத்துக்கவே முடியல. ராத்திரி தூக்கம் வரல, எனக்கு நெஞ்செல்லாம் படப்படாங்குது. தியானம் பண்ணா கூட மனசு நிக்க மாட்டேங்குது. இப்படி இருக்காங்களே ஜனங்க தோணுது. ஓஹோ அப்படியா, சரி இப்ப என்ன செய்யலாங்கிற? அதான் தெரியல உங்ககிட்ட வந்தேன். சரி, ஒண்ணு செய்யலாம். என் மேல ரொம்ப அன்பு இருக்குல்ல, கண்டிப்பா இருக்கு. மரியாதை இருக்குல்ல, சரி. உன்னுடைய சாதனை மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நீ அப்போ ஒண்ணு செய், ஒரு ஸ்பூன் கொண்ட அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கொண்டு வரும். அதுல குருஜி என்ன பண்றன்னா தண்ணீர் ஒப்புற டு த பிரிம். நீ இந்த ஸ்பூனை ஆசிரமம் முழுக்க எடுத்துட்டு போய் ஒரு சுத்தி வா. இதுல இருக்கிற ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் கூட செந்தக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா நீ என் மேல அன்பு வச்சிருக்கிறத ஒத்துக்கிற, உன்னுடைய சாதனையினுடைய போக்கஸ் தன்மையை ஒத்துக்கிற. சரியா? இது என்ன மாஸ்டர், இது சொல்லணுமா? நீங்க என் உயிரியே கொடுக்க தயாரா இருக்கச்சே, இதுவா பெரிய காரியம், இதோ ஒரு நொடி பொழுதுல வந்துடுறேன் அப்படின்னுட்டு இந்த ஸ்பூன் எடுத்துக்கிட்டு போனா, அது ஆசிரமம் மேல கீழே இருக்குது. அது இப்ப மொசைக் தயாரும் கிடையாது, மேடு பள்ளமா இருக்கு. ததிகணத்தம் போட்டு பத்திரமா குருஜி காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு முள்ள அடிமையில எடுத்து வச்சு நான் நினைக்கிறேன். ஒரு ரவுண்ட் அவனுக்கு ஆசிரமம் முழுக்க சுத்திட்டு வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. 1/2 மணி நேரம் கூட அவனால ஒரு 10 அடி நடக்க முடியல. அப்படியே தண்ணி பார்த்துட்டு அவர் ஜென் மாஸ்டரும் வெயிட் பண்றாரு, வரட்டும் பையன் அப்படின்னு. ஏறக்குறைய 1 மணி நேரம் கழிச்சு வந்து சேரலாம். ஒரே பெருமை அவனுக்கு, முகம்லாம் அப்படியே பிரகாசமா இருக்குது. அவருக்கு குருஜி கிட்ட கொடுத்துட்டு ஜென் மாஸ்டர் கொடுத்து, மாஸ்டர், ஐ கெப்ட் அப் மை ப்ராமிஸ் வித் யுவர் கிரேஸ், ஐ குட் வின் ஓவர் திஸ். பாருங்க, ஒரு துளி கூட சிந்தாம நான் வந்திருக்கிறேன் அப்படின்றப்ப, யூ ஆர் ரியலி குட், ஒண்டர்ஃபுல், ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு தட்டி கொடுக்குறேன். கொடுத்துட்டு சரி உட்கார் அப்படிங்கிறது. ஆசிரமில் எல்லாம் மூலம் முடுங்க ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா இல்லை நீ? ஐயோ மாஸ்டர், உங்ககிட்ட மறைக்க முடியுமா? எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். அப்படியா, சரி. எத்தனை பேரு என்னை பத்தி புரளி பேசிக்கிட்டு இருந்தா, உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா சொல்லு பாப்போம். திக்குங்குது மாஸ்டர், ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எப்படி முடியும்? நான் இதுலயே கவனமா, ஒரு துளி தண்ணி கூட சிந்த கூடாதுல அதுல கவனமா இருப்பேனா? மத்தவங்க என்ன பேசுறான்னு கவனமா இருப்பேனா?
என்ன மாஸ்டர் இன்னைக்கு கேள்விப்படுறீங்க, யூ ஆர் கொஸ்டினிங் மை வெரி கமிட்மெண்ட் டு யூ. இல்லடா, அதுக்கு சொல்லல. நீ எப்போ உன்னுடைய காரியத்துல லிவிங் இன் த பிரசன்ட் கவனமா இருக்கியோ, யூ ஆர் லிவிங் இன் த பிரசன்ட் ஃபார் த பாஸ்ட் 1 hour. இந்த தண்ணி சிந்தக்கூடாதுங்கிறதுல யூ வில் லிவிங் மூமெண்ட் பை மூமெண்ட் பை மூமெண்ட் பை மூமெண்ட். அண்ட் ஆல்சோ யுவர் லவ் ஃபார் மீ. எப்படியும் குருஜி நம்முடைய கன்விக்ஷன், நம்முடைய கமிட்மெண்ட், நம்முடைய அன்பை தெரிவிக்கணும்ன்றதுக்கு புரியா இருக்கும். அண்ட் ஆல்சோ யுவர் வெரி ஓன் சோல், யுவர் ஓன் மைண்ட், யுவர் ஓன் இன்டலெக்ட், யுவர் ஓன் எமோஷன்ஸ் were the closest friends for you, protecting your truth. And they were something satsang. அதுதான் சத்சங். உன்னுடைய மனஸ், உன்னுடைய புத்தி, உன்னுடைய சித்தம், அதுதான் உன்னுடைய நெருங்கிய நண்பர்கள். அந்த நெருங்கிய நண்பர்கள் துணையோட பத்திரமா. அண்ட் சேவா, உன்னுடைய ஆத்ம விருத்திக்கு நீயே சேவை பண்ணிட்டு, மற்றவர்களுக்கு பண்றதுதான் சேவை நினைக்காது. உன்னை எப்படி உயர்த்திக்கிறியோ அதுவும் ஒரு சேவை. ஆக யூ ஹவ் லிவ்டு சாதனா, சத்சங் அண்ட் சேவை. மூணுத்தையுமே நீ நிரூபிச்சுட்டு. அப்படி இருக்கச்சே இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். ஏன்னா we are living the duality. இருமையில் வாழ்ந்து, பகல் இரவு, வெளிச்சம் இருட்டு, பௌர்ணமி அமாவாசை, பகல் இரவு, இப்படி வாழ்ந்துச்சே அந்த வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அதுல கவனம் போயிடுச்சுன்னு நீ உன்னை பத்தி யோசிக்க மாட்ட. அதே நேரத்துல அந்த வேற்றுமை தான், த டியூவாலிட்டி, அதுதான் இந்த இயற்கைக்கே ஒரு ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி வித் ஈச் அதர். அப்பதான் உலகம் இயங்கும். இல்லாட்டி இயங்காது. எல்லாருமே நல்லவங்களா இருந்துட்டா நல்லவங்களுடைய தன்மை வர, கெட்டவங்க இருக்கிறதுனால தான் நல்லவங்கன்ற ஒரு வித்தியாசம் தெரியாது. அதுதான் இந்த உலகத்துடைய அழகு. அதனாலதான் ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். மலையினுடைய உச்சி எப்ப தெரியுது? பள்ளத்தாக்கு இருக்கிறதுனால தான் தெரியும். பௌர்ணமியுடைய அழகு எப்படி தெரியுது? அமாவாசை இருக்கிறதுனால தான். ஆப்போசிட் செக்ஸ்ங்கிற மேன் அண்ட் விமன், பெண்மை இல்லாமல் ஆண்மை தான் இயங்க முடியுமா? ஆண்மை இல்லாமல் பெண்மை தான் இயங்க. ஆக இந்த உலகத்தினுடைய இயக்கமே தான். ஆனா இதனுடைய கவனம் ஒன்று கிடையாது. நீ சேர வேண்டிய குறிக்கோள் லட்சியம் இஸ் பியாண்ட். இட் இஸ் a universal consciousness. There is one great creator. கர்த்தனது ஆணையார் கண்மம் பயன் தரர். கண்மம் கடவுளோ உந்திப்பற, கண்மம் ஜடமதால் உந்திப்பற. There is a creator. ஆதி காரணம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உள்ளது. There is a great cause. அதை நோக்கி பாருங்க. அதிலிருந்து வந்து சிதறிய நம்முடைய கிரணங்கள் தான் நாம். We are the different rays emanated from that one source of the great light. நம்முடைய எண்ணம் எல்லாம் என்னவா இருக்கணும்? திரும்ப you have to go back to home. இந்த இருமையில விழுந்து நீங்க இப்ப இந்த நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளாவது திருப்தியா நிம்மதியா ஆகாண்டு இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. கிடையாது. ஏன்னா இது பிறவி பிணி, இது ஒரு நோய். ஆக இது தேவை. இதுல இருந்தா தான் நாம அடைய வேண்டிய இலக்கு நமக்கு தெரியும். கஷ்டம்னு ஒண்ணு வந்தா தான், சோதனைன்னு ஒண்ணு வந்தா தான் அந்த சோதனை எப்படி சாதனையா மாற்றணும்ன்ற ஒரு தைரியம் நமக்குள்ள வரும். சேலஞ்ச் வெல்கம். ஆக அந்த சோதனைகளையும் நாம் வெற்றி கொண்டு சாதனை படைக்கும். அந்த சோதனைகள் நமக்கு ஒரு படிக்கட்டா இருக்கு. அது போல இந்த வாழ்க்கையில மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, மத்தவங்க நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு then you will be losing your own peace. You go within and உன்னை நீயே பாராட்டு. There is a great gem. உனக்குள்ள ஒவ்வொருத்தரும் இந்த இறைமை இருக்கு. அந்த இறைமையை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. ஆஹா, இப்பேற்பட்ட கோவிலை நான் எப்படி பார்த்துக்கணும்? தினம் இந்த கோவிலை புதுப்பிச்சுக்கணும். தினம் இந்த கோவிலை சுத்தமா வச்சுக்கணும். ஊன் உடம்பே ஆலயம், உள்ளுரையும் ஜீவனே சிவ. வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசி, தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே. அப்ப இந்த உடல் இன்னும் கோவில். மத்தவங்க என்ன பாக்குறாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, அவங்க என்ன பாக்குறாங்க, என்ன பாராட்டுறாங்க, என்ன கிரிட்டிசைஸ் பண்றானா இருந்தா நீயா இருக்க மாட்ட. எப்போ நீயா இருக்க ஆரம்பிக்கிறியோ, எப்போ உன் அழகை நீயே பாராட்டுறியோ, எப்போ உனக்குள்ள இருக்கிற இறைமையை அது பாராட்டுறியோ, அதை பண்றியோ, அப்போ உனக்குள் பல நிலைகள் மலரும். அதனால இந்த ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்துட்டு போனேன். உன் கவனம் எல்லாம் இதுல இருந்தது, உன்னுடைய சாதனையில இருந்தது. உன்னுடைய அதே புத்தி, எந்த புத்தி உனக்கு எடுக்க வச்சதோ அதே புத்தி உனக்கு ஒற்ற துணையாக இருக்கு. அதே உன்னுடைய மனசு, உன்னுடைய சித்தம், உன்னுடைய புத்தி எல்லாமே உனக்கு துணையா இருந்தது.
ஏன்ன நீ நீயா இருந்த. இந்த உலகத்தை பத்தி கவலைப்படல, நீ நீயா இரு எப்பவுமே. ஒவ்வொருத்தருக்கும் there is a பிரகிருதி. யூ கம் வித் யுவர் ஓன் யூனிக் நேச்சர். தேர் cannot be two அருண். அருண்னா அருண் தான். இஸ் பிரகிருதி இஸ் பிரகிருதி. அவனுக்குன்னு ஒரு அழகு இருக்கு. அந்த அழகை பாராட்டிக்கிட்டு நீ பாட்டு வாழ்க்கை நடக்கும். இப்போ பூமாலைன்னு சொல்றோம் நாம. அதுல கலர் கலரா பலவிதமான பச்சை கலர் இருக்கு, வெள்ளைப்பூ இருக்குது, சாமந்தி இருக்கு, பச்சை இலைகள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து கட்டுறப்பதான் அந்த பூமாலை அழகா இருக்கு. அந்த அழகினுடைய அற்புதத்தை இந்த பூமியில அனுபவிங்க. அதுதான் முக்கியம். அந்த இயற்கையோட இயற்கையை ஒன்றாங்க. அந்த இயற்கையை ஒன்று இருக்கச்சு அந்த அழக ரசிங்க. அதுதான் விவேகானந்தர் ஒரு முறை கங்கை கரையில் உட்கார்ந்து கொண்டு நிவேதா அம்மையார் தன்னுடைய டிசைபிள் இருந்துட்டு அந்த கங்கை சாயங்கால வேலை அப்படியே தண்ணி எடுத்து கையில விட்டு இருந்தாராம். அப்ப இந்த கோல்டன் ரேஸ் ஆஃப் த சன் அவ்வளவு அழகா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்ப இந்த அம்மா புரியல, ஏன்னா இப்பேற்பட்ட ஞானி சின்ன குழந்தை மாதிரி காலை தண்ணியில அப்படியே ஆடிட்டு, என்ன மாஸ்டர் நீங்கன்றப்ப, ஏன் நான் குழந்தையா இருக்க கூடாதா? குழந்தை தான் நான், அம்மா மடியில் நான் குழந்தை தானே அப்படின்னுட்டு அந்த தண்ணி என்ன அழகா இருக்கு பத்தியா பாரு, ஜோர கோல்டன் ரேஸ் பாருங்க. எப்பேற்பட்ட படைப்பு! இந்த கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுமா? இதை அழக ரசிக்காம இந்த கண்கள் இருந்து என்ன பையன், இந்த கைகள் பாருங்க, அம்மா எவ்வளவு சில்லுன்னு போயிட்டு இருக்கா. அந்த அம்மா அந்த கண்ணுக்கு ஒத்திக்கிறார் அந்த கங்கை நதி. அப்ப கேக்குறாங்க, என்ன மாஸ்டர் சின்ன குழந்தை? நான் சின்ன குழந்தை. ஆனால் இந்த தண்ணீரை எடுத்து விடும் பொழுது அது தன் பாட்டில் போகட்டும், அதை கையில் பிடித்து நிறுத்த முயலாது. நான் எனக்கு என்னுடைய என்ற வந்துடுச்சுன்னு, then it loses its beauty. Let the flow take you along the stream of life, what you call as the experiences. Life is nothing but sequence of experience. அவ்வளவுதான். எப்படி நம்ம கனவுல you got three states. You are living every day in three states: Jagrata, Swapna, Sushupti. We are in the waking state. So you believe that I am Shriya, I am Shankar, I am Jay. But when you are sleeping, you don't remember that you are Jayanti unless somebody calls you. அங்கே பலவிதமான நிலைகள் வரும். ஏதோ கல்யாணத்துக்கு போறோம் நாம, யாரோ நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க, அவசர பிரசலா இருக்குது, நம்ம கார் கதை திறக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லா அவஸ்தையும் திடீர்னு கண்ணு முழிச்சுக்கிறோம், அப்பாடா நல்ல கரடப்பா கனவு. அதை போலத்தான் நாம் இருக்கக்கூடிய இதுவும் ஒரு கனவு உலகம். Never ever forget it. As long as your sensory perceptions are working, you say that it is reality. No, it is another dimension of your existence. You are beyond the limitations. That's all they say. இந்த அற்புதமான அற்புதமான கிரியேட்டிவ் எனர்ஜி படைக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் நீங்க. இந்த வாழ்க்கை என்பது அதனுடைய ஒரு அங்கம், அவ்வளவுதான். இந்த நாடகத்துல ஒரு சீன், ஒரு காட்சி, இதுவே நீங்க ஆகிடுபட்டீங்க. ஏன்னா நீங்க தான் கர்த்தா, நீங்க தான் எழுதி முடியும். அதோட நீங்க எப்பவுமே கர்த்தாவோட ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. There is a great reality. That reality is creating so many dimensions. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அற்புதமான அழகான பூமாலையை ரசிப்பீங்க. ஒரே வெள்ளையா நந்தியாவட்டத்திலேயே கட்டியிருந்தாலும் போர் அடிக்கும், ஒரே சாமந்தி மாலையா இருந்தாலும் போர் அடிக்கும். அது பலவிதமான மலர்கள் இருக்கிறது அழகு இல்லையா? அதனால்தான் எப்பவுமே அக்செப்ட் லைஃப், அக்செப்ட் பீப்புள். அந்த குருஜியோட பிரின்சிபல் அடங்காத உபனிஷத்துக்களே கிடையாது, வேதங்களே கிடையாது. We are so blessed to be under the plumes of our beloved Guruji. Opposite values are complementary to each other. உலகம் இப்படிதான் இருக்கும். உலகத்தை பத்தி கவலைப்படுறத நானா இருக்க முடியாது, நானா இருப்பேன். நெக்ஸ்ட், அக்செப்ட் பீப்புள் as they are. உனக்குன்னு ஒரு இயற்கை இருக்கிற மாதிரி உன்னுடைய ஹஸ்பண்டோ தம்பியோ மனைவியோ யாரோ பந்தம், அவங்களுக்கு ஒரு தனி உணர்வு இருக்கு. யாரையும் நீங்க நினைச்சு மாத்தவே முடியாது. மாத்த நினைச்சீங்கன்னு வடிகட்டின முட்டாளுங்க நாம. பிகாஸ் அவங்களுக்கு அந்த கணத்துல அவங்க செய்யறது நிஜம். அதை நீங்க அவங்களை எந்த விதத்தினாலும் கன்வின்ஸ் பண்ண முடியாது அன்லெஸ் தே themselves. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, உரிமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே
பாப்பா திருடாதே. உலகம் அப்படித்தான். அக்செப்ட் பீப்புள் as they are. அக்செப்ட் த சிச்சுவேஷன் as they are. துரியோதனன் அந்த காலத்துல இருக்காங்க, இந்த காலத்துல துரியோதனன் இருக்காங்க. அந்த காலத்தில் யுதிஷ்டர் தர்மதேவர் இருந்தார், இந்த காலத்தில் இதுதான். இட் will continue. It's the continuum. Continuum. So don't get stuck with the external happiness. Go with him. உங்க அழகை நீங்க பாருங்க. ஒரு நல்ல கருணை செயல் செஞ்சீங்களா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விரிவாக்கம். ஆஹா, உங்களை நீங்க பாராட்டு. மற்றவன் செயலியை நினைக்காது. தட்ஸ் none of your business. இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நமக்குள்ள மலர்ச்சி இருக்கும். உங்களை சுற்றி ஒரு அற்புதமான ஆனந்த அலைகள் எப்போ பரவிண்டது. You will be the source of joy for yourself and for others. That's the life. That's the life. And the next dimension you go, there are so many dimensions. 30 முக்கோடி தேவர்கள் சொல்றது விளையாட்டே கிடையாது. Masters say there are 330, 33 கோடி. Imagine. So many dimensions are there in the universe. That is one dimension now. That is in the spectrum of the universal electromagnetic spectrum. Our human species occupy 0.0035%. அவ்வளவுதான். நாம் இத்தினோண்டு 0.0035, not even 1%. Then imagine the rest of the creation. It's beyond your intellect. So don't bother. உனக்குன்னு ஒரு அழகு, அந்த அழகிலேயே இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, ஆனந்தமா இருங்க. எல்லாத்தையும் வாழ்த்திக்கிட்டே இருக்கு. நம்ம நினைச்சு யாரையும் திருத்த முடியாது. நாம சரியா இருக்கமா? Live in the present. Live in the present. Live in the present. Accept the situation as it is. Do not be a football of others' opinion. ஆயிரத்தில் சொல்லணும். Do not see intention behind others' mistakes. ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவனுக்கு அது சரியா இருக்கு அந்த டைம்ல. ஒருத்தன் திருடுறான்னா பசிக்குது என்னென்ன செய்ய சொல்றேங்கிறான். அவன் நிலையில அவன் சரி, அதுக்காக திருடுறது சரின்னு ஆயிடாது. ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. திருவள்ளுவர் சொல்ற, அம்மா பசி பசின்னு திட்டிக்கிறா, அம்மா உனக்காக போய் திருடிட்டு வரேன்னா அது திருடு. அது போல do not see intention behind others. And present is inevitable. Present is inevitable. Live always with this. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கூட அந்த நம்ம குருஜி எப்படி ஸ்பூன் தண்ணி எடுத்துட்டு வந்துடும், அது போல we live the every day with the commitment of sadhana, satsang and seva. Very, very good. Have a great day. Life is love. Life is joy. Life is enthusiasm. Jai Gurudev. Thank you, Arun. Thank you for the opportunity. Jai Gurudev. Thank you, sir. Jai Gurudev. Thank you. Jai Gurudev. Thank you. I am blessed. I am blessed. I am blessed. Always. Jai Gurudev, Papa.